ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் அன்போடும் இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் நம்முடைய வேத புஸ்தகத்தில் எபிரேயர் புஸ்தகத்தில் 11:1 வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று பார்க்குறோம். இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசம்னா ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு நிலத்தை வாங்குறோம்னு வைங்களேன். நிலம் வாங்க என்ன கேட்பாங்க? எவ்வளோ ரூபா சொல்கிறாங்களோ அதை கொடுக்கணும். அந்த ரூபா கொடுத்தா தான் அந்த நிலத்தை நம்ம வாங்க முடியும். அந்த இடத்த விரும்பிட்டோம், அதற்குள்ள அமௌண்ட் எவ்வளவோ அதை நம்ம கொடுத்தோன்னா நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நமக்கு பக்காவாக பட்டா கொடுத்துட்றாங்க. அப்போ அது நம்ம கைக்கு அந்த பத்திரம் வந்த பிறகு அதில் உறுதியாக இருக்கும். அது நம்மள தானே, அது யாரும் என்ன செய்ய முடியாது. யாரும் அதை அது நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி வந்துடுது. நம்ம மேலே அந்த பணம் கொடுத்தோம், நம்ம பேரில் மாற்றிக்கிட்டோம், அது பட்டா நம்ம கையில் இருக்குது. அதன் பிறகு நம்ம என்ன வேணாலும் செய்துக்கலாம். நம்ம எப்போனாலும் விற்றுக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு அதை பின்னடிக்க வச்சுக்கலாம், ஒரு வீடு கட்டிக்கலாம். அதே போல் தாங்க பணத்தை கொடுத்தோம், நிலத்தை வாங்கணும். அதே போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? நம்மளுடைய இருதயத்தை அவற்றை கொடுக்கணும். ஏன்னா நிலத்தை விரும்பணும், வாங்கணும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விரும்பினீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விரும்பினீங்கன்னா, ருசிச்சிங்கன்னா, அவர் தான் வேணும் வாழ்க்கைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்படி பூமியை இடத்த வாங்கினீங்களோ அதே போல் அவருக்கு பணம் கேட்கல, உங்கள் இருதயத்தை கேட்குறாங்க. உங்கள் இருதயத்தை, உங்கள் மனசை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா, அவங்களும் ஏசப்பாவும் நம்மளை பத்திரம் முடிக்கிறது மாதிரி அவங்க ரத்தத்தை நமக்கு கொடுத்து அவர் மீட்டிருக்கிறாரு. பரலோக ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பெயரை எழுதி ஆண்டவருடைய பிள்ளையாக நம்மளை அங்கீகாரம் செய்து கொள்வார். அப்போது நமக்கு வாழ்க்கையில் சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், துக்கம் எல்லாம் இருக்காதுங்க. துக்கம் இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சியோடு, அந்த விசுவாசம் என்கிற நம்பிக்கையோடு, உறுதியோடு நம்ம இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா.